இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, உலகம் ஃபுல்லா இந்த சூனியம் பண்றது, அஞ்சகம் பாக்குறது, குறி சொல்றது, வன்கண்ணோட மத்தவங்கள பாக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய ஆயிட்டே இருக்குதுங்க இல்லைங்களா? மனிதர்களை பலி செலுத்துறது, இன்னும் சொல்லிட்டே போலாம். ரொம்ப அருவருப்பான காரியங்கள். இதுக்கு வந்து வேதம் என்ன சொல்லுது? வேதத்தின் அடிப்படையில இது சரியா தவறா? வேதம் நமக்கு வந்து ஏராளமான எச்சரிப்புகள் வந்து கொடுக்குதுங்க. அந்த 11 எச்சரிப்புகளை வந்து நம்ம ஆழமா பார்க்க போகின்றோம். 11 பிப்ளிக்கல் வார்னிங்ஸ் அகெயின்ஸ்ட் பிளாக் மேஜிக். ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்றவங்களே இத பண்றாருங்க. அவங்களுக்கு யாராவது ஒருத்தரை பிடிக்கலன்னு வச்சுங்களேன், இந்த தகுடு பண்றது, மந்திரவாதி கிட்ட போயிட்டு அவங்களுக்கு விரோதமா சில காரியங்களை வந்து பண்றது, அவங்கள வந்து முன்னேறாம விடணும்னு நினைக்கிறது, அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கொடூரமான இதயம் உள்ளவர்களா ஜனங்க வந்து மாறிட்டு இருக்கிறார்கள். வேதம் இத பத்தி என்ன சொல்லுது அப்படின்றது இந்த ஒரு காணொளியில சுருக்கமா பார்க்கலாம். முதலாவது வந்து தேவன் ஸ்ட்ரிக்டா நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும்போது என்ன சொல்றாரு? இந்த மாதிரி காரியங்களை நீங்க வந்து செய்யக்கூடாது. இந்த மாதிரி காரியங்கள் செய்யணும் கூட நீங்க வந்து சேரக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிறவங்கள இந்த ஊரை விட்டு நீங்க வந்து வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா என்ன சொல்றாருங்க, கடுமையா எச்சரிக்கிறாரு. ஆனாலும் இஸ்ரேல் ஜனம் மத்த ஊருக்காரங்களை பார்த்துட்டு இந்த காரியங்களை வந்து செய்யறாருங்க. இல்ல தேவனுக்கு பிடிக்காத அருவருப்பான காரியங்கள் இது. உபாகமம் 18ஆம் அதிகாரம் 10ல இருந்து 12 இதை பத்தி நம்ம வந்து பார்க்கலாங்க. டியூட்டரானமி சாப்டர் 18 10-12 தன் மகனையாவது மகளையாவது நெருப்பினால் கடத்துகிறவனும், ஜோதிடன், சூனியக்காரன், மந்திரவாதி, மாயவாதி யோடு பேசுகிறவன், பூதக்காரன், இறந்தவர்களை விசாரிக்கிறவன் ஆகியோர் உன்னிடத்தில் காணப்படக்கூடாது. இப்படிப்பட்ட காரியங்களை செய்கின்ற எல்லோரும் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். இப்படிப்பட்ட அருவருப்பினாலே உன் தேவனாகிய கர்த்தர் அந்த ஜாதிகளை உனக்கு முன்பாக இருந்து துரத்தினார். பாத்தீங்களா? இந்த மாதிரி அருவருப்பான காரியங்கள் இன்னைக்கும் இருக்குதுங்க. சரிங்களா? மந்திரவாதிகள், மாயவாதி, செத்தவங்க கிட்ட போய் பேசுறது, மீடியம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்றாருங்க. தேவன் கிளியரா சொல்றாரு, இந்த மாதிரி காரியங்கள் வந்து செய்யக்கூடாது. இதனாலதான் மற்ற ஜாதிகளை வந்து உங்களுக்கு எதிராக நான் வந்து துரத்துனேன். நீங்களும் அந்த மாதிரி அருவருப்பான காரியங்களை வந்து செய்யக்கூடாது. இன்னும் நம்ம படிச்சுட்டே போனோம், என்ன சொல்றாருனாக்கா, அந்த மாதிரி இருக்கிறவங்கள இந்த ஊரை விட்டு துரத்துங்கன்றாரு. அதனால இஸ்ரேலின் ராஜாக்கள் என்ன பண்றாங்கனாக்கா, அவங்க ராஜபாரம் பண்ணும்போது இந்த மாதிரி ஜனங்கள் இராதபடிக்கு அந்த ஊரை விட்டு துரத்திடுறாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து எபேசு பட்டணத்துக்கு போயிட்டு 52வது ஏடியில ஊழியம் பண்ணும்போது அந்த ஊர்ல இருந்த ஜனங்கள்லாம் திருந்துறாரு. அவங்க கூட வந்து இந்த மேஜிக் ஸ்க்ரால்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, சில புக்ஸ். அந்த புக்ஸ்ல வந்து இந்த மந்திரம் எப்படி பண்றது, தந்திரம் எப்படி பண்றது, இதை பத்தி இருக்குதுங்க. இல்லைங்களா? இதோட வேல்யூ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னாக்கா 50,000 சில்வர் காயின்ஸ். இல்லைங்களா? வெள்ளி காசுங்களோட அந்த அளவுக்கு வேல்யூ இருந்துச்சு. அது இருந்த போதிலும் சத்தியத்தை வந்து இவங்க ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணிடுறாருங்க, பப்ளிக்கா அதை வந்து எரிச்சிடறாருங்க. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல இதை வந்து நம்ம பார்க்கிறோம். சோ இதுல இருந்து நம்மளுக்கு தெளிவா என்ன தருதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனுடைய பிள்ளைகள் இந்த மாதிரி காரியங்களை வந்து ஈடுபாடு காட்டக்கூடாதுங்க. இது அருவருப்பு. இது அருவருப்புன்றதுனாலதான் இந்த ஊருக்காரங்க வந்து இதை கொளுத்திட்டு இயேசுவின் பின்னாடி வந்து வந்துடுறாருங்க. என்ன அருமையான விஷயம் இல்லைங்களா? தேவன் வந்து எது நிஜமான வல்லமை, யார் மெய்யான தேவன், இந்த மாதிரி காரியங்கள் செய்யறது வந்து அருவருப்பு, சாத்தானோட காரியங்கள் அப்படின்றத அவங்களுக்கு புரிய வைக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம சார்சரி, பில்லு சூனியம் அப்படின்ற வார்த்தைய கிரீக்ல இருந்து பர்மக்கையா அப்படின்ற ஒரு வார்த்தையில இருந்து வருது. இல்லைங்களா? இந்த வார்த்தையை தான் வந்து புதிய ஏற்பாடுல நிறைய இடத்துல நம்ம வந்து பாக்குறோம். முக்கியமா என்ன பாக்குறோம்னாக்கா, கலாத்தியருக்கு பவுல் எழுதும் போது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல இதை பத்தி எழுதுறாருங்க. விக்கிர ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள் இதெல்லாம் மாம்சரீகமான காரியம். இதை வந்து செய்யக்கூடாது அப்படின்ட்டு. சோ இந்த ரூட் வேர்டு எதுல இருந்து வருதுனாக்கா, இந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணவங்க பாருங்க, இல்லைங்களா? சோ இதன் அடிப்படையில வந்து இந்த பார்மகேயான்ற வார்த்தை வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. ஸ்பெல்ஸ், மேஜிக்கல் பிராக்டிசஸ் பண்றது. ஸ்ட்ராங்லி வேதம் வந்து இதுக்கு விரோதமா என்ன சொல்றதுங்க, இதை செய்யக்கூடாது, இது மாம்சரீகமான காரியம், சாத்தானோட காரியம் அப்படின்ட்டு தெளிவா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. அப்படி இருந்த போதிலும் இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவர்களே பண்றாங்கன்றதுதான் ரொம்ப ரொம்ப அருவருப்பா இருக்குது, இல்லைங்களா? இன்னைக்கு நம்ம மனம் திரும்பினவங்க, தேவனுக்கு மிஞ்சின வல்லமை இல்ல. நம்ம வந்து ஷார்ட் கட்ஸ் போக கூடாதுங்க. சாத்தானோட வல்லமையில போய் நிக்க கூடாது, இல்லைங்களா? தேவன் கிட்ட தான் எதா இருந்தாலும் கேட்கணும். மகாராஷ்டிரால வந்து 2013வது வருஷம் ஒரு சம்பவம் நடக்குதுங்க, இல்லைங்களா? ஒரு ஆக்டிவிஸ்ட் இருக்கிறாருங்க. அவரோட பேர் வந்து நரேந்திரா
தாபோல்கர் அப்படின்றவர் இவரு என்ன பண்றாரு, இந்த பிளாக் மேஜிக் பண்றவங்களுக்கு விரோதமா போய் போராட்டங்கள் பண்றாருங்க. ஹியூமன் சாக்ரிஃபைஸ் பண்றாருங்க. மனிதர்களை பலி கொடுக்கறது இந்த மாதிரி நிறைய காரியங்கள் அந்த பகுதியில வந்து நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இவரு போயிட்டு ரொம்ப கடினமா இதுக்காக போராடின பிறகு இந்த விஷயங்கள் வந்து குறைஞ்சிச்சுங்க இல்லைங்களா? ஸோ ஏன் இதை பாக்குறோம்னாக்கா, டெய்லி நியூஸ்ல நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி சம்பவங்கள் இன்னைக்குமே நடந்துட்டு இருக்குது. சோ இதோட எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நம்மளுக்கு இப்ப மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுங்க. நம்ம வந்து விஞ்ஞானத்துல ரொம்ப வளர்ந்துட்டு வரோம். ரொம்ப அட்வான்ஸ் ஆயிருக்கோம். ஏஐயோட காலம் இப்போ. இந்த காலகட்டத்தில் கூட ஜனங்கள் வந்து இந்த மாதிரி மூட நம்பிக்கையில போய் ஈடுபடுறாங்கன்றது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா சாத்தான் வந்து ஜனங்களோட மனக்கண்களை வந்து குருடாக்கி வச்சிருக்கிறான். ஆனா நம்ம அப்படி இருக்கக்கூடாதுங்க. ரொம்ப ரொம்ப தெளிந்த புத்தி உள்ளவர்களா நம்ம இந்த உலகத்துல வாழ வேண்டும். தேவன் மட்டும் தான் நமக்கு வந்து வல்லமையான தேவன். அவரை மிஞ்சின வல்லமை எதுவும் இல்ல. தவறான இந்த ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம போகக்கூடாது. 2வது விஷயம், ஒரு எச்சரிப்பு குடுக்குறாருங்க தேவன். என்ன எச்சரிப்புனாக்கா, பொறாமை மற்றும் தீய பார்வை. இந்த தீய பார்வைன்றது, ஒருத்தர் நல்லா இருக்கும்போது அவங்கள பார்த்து பொறாமைப்படுறது. எப்படி அவர் இருக்கலாம்? அவர் எப்படி சந்தோஷமா இருக்கலாம்? என்கிட்ட இல்லாதது அப்படி என்ன அவர்கிட்ட இருக்குதுன்னு அப்படி நம்ம யோசிச்சோம்னு வச்சுங்களேன், அதுதான் சாத்தானோட அந்த எண்ணம் தான். சாத்தான் வந்து தேவனுக்கு எல்லாரும் வந்து புகழ்ச்சியை செலுத்தும்போது, மகிமைப்படுத்தும்போது என்ன பண்ணான்? அவர் மட்டும் ஏன் வந்து எல்லாரும் துதிக்கணும்? நான் மட்டும் என்ன குறைச்சலா? நானும் என்னோட சிங்காசனத்தை உன்னதமானவருக்கு இதான் நான் உயர்த்துவேன்ற எண்ணம் வந்துச்சு பாருங்க. அங்கத்துல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு எல்லாம். சோ நம்ம இந்த மாதிரி எண்ணத்துக்குள்ள போக கூடாதுங்க. இதுக்கு தேவன் நம்மளுக்கு எச்சரிப்பு தராரு. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல அவங்க Proverbs chapter 23 verse 6ல தீய கண் உடையவனுடைய அப்பத்தை சாப்பிடாதே, அவனுடைய சுவையான உணவுக்காக ஆசைப்படாதே. பாத்தீங்களா? நீங்க வந்து அவனோட அப்பத்தை சாப்பிடாதீங்க. அவனுக்கு தீய கண் இருக்குது. யார் நல்லா இருந்தாலும் அவங்களுக்கு பிடிக்கிறது இல்ல. அந்த மாதிரி ஆட்கள் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காதீங்க அப்படின்ட்டு சொல்றாருங்க. இல்லைங்களா? ஏன்னா நல்ல எண்ணத்தோட அவங்க இல்ல. இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையில இத பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. என்ன ஓமை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு திராட்சை தோட்டம் இருக்குது. அதோட ஓனர் என்ன பண்றாரு, வெவ்வேறு காலகட்டத்துல டைம்ல வந்து ஆட்களை கூப்பிட்டு வேலை செய்ய வைக்கிறாரு. சில பேரை வந்து ரொம்ப ஏர்லியா கூப்பிடுறாரு, சில பேரை வந்து லேட்டா கூப்பிடுறாரு. ஆனா ஊதியம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரே மாதிரி தரும்போது ஒருத்தருக்கு வந்து ஒரு மாதிரி கோவம் வருது. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, இது வந்து இயேசு சொன்ன ஓமையில வருதுங்க. என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயவாய் இருந்தால் நீ பொறாமை கண்ணாய் இருக்கலாமா? பாத்தீங்களா? நான் வந்து மத்தவங்களுக்கு தய காட்டும் போது உனக்கு ஏன் அந்த மாதிரி தவறான கண்ணோட்டம் வருது? ஏன் தப்பா நீ பாக்குற? எனக்கு அந்த அதிகாரம் இருக்குது. நான் யாருக்கு வேணாலும் எந்த சம்பளம் வேணாலும் கொடுப்பேன். அந்த மாதிரி எண்ணம் இருக்கக்கூடாதுன்றாங்க. இதுதான் வந்து ஈவல் ஐங்க. சோ இது எதனால வருதுனாக்கா பொறாமைனால. மத்தவங்க மேல இருக்கின்ற அந்த தப்பான கண்ணோட்டத்தினால வருகின்ற ஒரு விஷயம். அததான் இயேசு இங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றாருங்க. இல்லைங்களா? 2020க்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா பேண்டமிக் வந்துச்சு இல்லைங்களா? COVID-19. அப்போ நிறைய பேர் என்ன பண்ணாங்க, நேபிள்ஸ்ன்ற ஊர்ல இந்த ஐ அமுலெட் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து வச்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து என்ன பிலீஃப் இருந்துச்சுனாக்கா, மத்தவங்கள வந்து இந்த மாதிரி பாக்குறதுனாலதான் அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்குது. ஃபேமிலில அவ்வளவு கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வாங்கி வைக்கிற ஆரம்பிச்சிட்டாருங்க. இதோட சேல்ஸும் வந்து ரொம்ப பெருகிட்டே வந்துச்சு. பாத்தீங்களா? எந்த அளவுக்கு முட்டாள்தனமான ஒரு கண்ணோட்டத்துல ஜனங்க இருக்கிறாரு. தேவன் நம்ம கூட இருக்கும்போது நம்ம யாருக்காக பயப்படணும்? இல்லைங்களா? தேவனை மிஞ்சின ஒரு வல்லம் இருக்க முடியுமா? நம்ம ஆவிக்கிற விஷயத்துல ஸ்ட்ராங்கா தேவன் மேல விசுவாசம் இருந்தோம்னா வச்சுங்க, அந்த சத்தியம் நம்மள வந்து விடுதலை ஆக்குங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நினைச்சு நம்ம கவலைப்பட வேண்டியது இல்ல. 3வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் எப்போதுமே நம்மள பாதுகாக்கிறாருங்க. இந்த மாதிரி தவறான காரியங்கள் இல்லைங்களா? இந்த புள்ளி சூனியம் பண்றது, பிளாக் மேஜிக் பண்றது, நமக்கு விரோதமான எழும்புகின்ற எந்த ஒரு விஷயத்த தேவன் வந்து விடுறதில்ல. சோ ஒரு கண்டிஷன் என்னன்னாக்கா, நம்ம தேவனோட வழியில உறுதியா நிக்கணுங்க. தேவன் மேல நம்பிக்கையா இருக்கணும். நம்மளும் அந்த வழியில போனாக்கா தேவன் காப்பாத்துவாருன்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து உறுதியா தேவன் மேல நம்பிக்கையா இருந்தான்னு வச்சுக்கோங்க, எந்த பொல்லாப்பும் நம்ம மேல அணுகாதபடிக்கு தேவன் நம்மள பாதுகாப்பார். சங்கீதம் 101ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல இதை வந்து நம்ம பார்க்கிறோம். சாம் சாப்டர் 121 verse 7. கர்த்தர் உன்னை எல்லா தீங்கில் இருந்தும் காக்கின்றார். அவர் உன் ஆத்துமாவை காக்கிறார். பாத்தீங்களா? எல்லா தீங்குல இருந்து யாருங்க நம்ம காப்பாத்துறது? தேவன். இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் மல்டா அப்படின்ற ஒரு தீவுக்கு போறாரு. அப்ப என்ன ஆகுது? ஒரு பாம்பு வந்து அவரை கடிச்சிருது. எல்லாரும் வந்து பயப்படுறாருங்க. செத்துருவாரு இவரு கொஞ்ச நேரத்துல அப்படின்ட்டு. 60வது AD-ல நடக்கிற ஒரு காரியம். ஆனா ஒண்ணுமே அவருக்கு ஆகல. எந்த தீங்குமே ஆகல. ஏன் தெரியுங்களா? தேவன் கூட இருந்தாருங்க. தேவனுடைய வல்லமை அங்க வந்து காமிச்சாரு. அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 3ல இருந்து 6ல இத பத்தி இருக்குதுங்க வசனம். இல்லைங்களா? தேவனுடைய ப்ரொடெக்ஷன் பாருங்க. நம்மளுக்கும் தேவனோட தயவு இருக்குது இன்னைக்கு.
அதனால நம்ம வந்து எதை கண்டும் பயப்பட வேண்டியது இல்லைங்க. நம்மளோட ஒத்தாசை எங்கத்துல இருந்து வருது? பரலோகத்துல இருந்து வருதுங்க சகோதர சகோதரி. அதனால நம்ம எதை கண்டும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஜான் வெஸ்லி ரொம்ப பெரிய ஊழியக்காரங்க மெத்தடிஸ்ட். 1735ல அவர் என்ன பண்றாருனாக்கா, ஜார்ஜியா பகுதியில போயிட்டு ஊழியம் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய பேர் பயப்படுறாருங்க. எதுக்கு பயப்படுறாங்கனாக்கா, இந்த மாதிரி விச் கிராஃப்ட் பண்றாங்க இல்லைங்களா, அவங்க வந்து என்ன பண்றாங்க, இவங்களுக்கு விரோதமா நிறைய காரியங்களை வந்து பண்றாருங்க இல்லைங்களா, சாபம் விடுறது இதெல்லாம். அப்போ அவர் என்ன போதிச்சாருனாக்கா, நீங்க இயேசு கிறிஸ்துவின் மேல நம்பிக்கை வைங்க, எந்த ஒரு ஆவியும் பொல்லாத ஆவியும் உங்களை வந்து அணுகாது, நீங்க பயப்படவே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போதிக்கிறாருங்க. இதனால நிறைய பேர் வந்து இயேசு கிறிஸ்துவின் மேல நம்பிக்கை வைக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுவுமே அவங்களுக்கு வந்து நடக்கல. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம தேவன் மேல நம்பிக்கையோட வாழும் பொழுது, அவரோட சத்தியத்தின் மேல நமக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கும் பொழுது, அவர் மட்டுமே நம்மளோட பெலன்னு நம்பும் போது நம்மளுக்கு எந்த ஒரு தீங்குமே அணுகாது. 4வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, சூனியமும் மந்திரவாதமும் பாவங்க. வேதத்தின் அடிப்படையில இது மிகப்பெரிய பாவம், அருவருப்பு அப்படின்னு தான் தேவன் சொல்றாரு. இத வந்து கிளீனா வந்து பவுல் வந்து கலாத்தியர் சபைக்கு எழுதும் போது சொல்றாரு பாருங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ல இருந்து 21 நம்ம வாசிக்கும் பொழுது, மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்படையாக இருக்கின்றன. அவை என்னவென்றால், விபச்சாரம், அசுத்தம், காமவெறி, விக்கிர ஆராதனை, சூனியம், பகை. பாத்தீங்களா, அந்த சூனியமா வந்துச்சுங்க, அந்த லிஸ்ட் அப்படியே சொல்லிட்டே போறாரு. இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யறவங்க யாருமே வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது அப்படின்ட்டாருங்க. இனி கிறிஸ்டியன்ஸ் நிறைய பேர் இதுல வந்து மூழ்கிட்டு இருக்கிறாருங்க. ஏன்னா ஷார்ட் கட்டா ஆசீர்வாதம் வரணும் அப்படின்ட்டு நினைக்கிறாருங்க. சாத்தான வழிபாடு பண்றவங்க இருக்கிறாங்க. காரணம் என்னன்னாக்கா, சாத்தான வழிபாடு பண்ணா நம்ம ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ணலாம், நம்மளுக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது, எப்படி வேணா இருக்கலாம் லைஃப், நம்ம லைஃப்க்கு நம்ம தான் ராஜா அப்படின்ற எண்ணம் இல்லைங்களா. ஆனா தேவன் என்ன சொல்றாரு, அருவருப்புன்றாருங்க. இந்த மாதிரி செய்யறவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வரவே முடியாதுங்க இல்லைங்களா. கிளியரா சொல்லிட்டாரு. இதுக்கு மேல நம்மளுக்கு வசனமே தேவையில்லைங்க. பாப்போஸ் அப்படின்ற பட்டணத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து ஊழியம் பண்றாருங்க. 48வது ஏடி அந்த ஒரு காலகட்டத்துல அங்க வந்து பார் ஜீசஸ் அப்படின்ற ஒரு மனிதன் இருக்கிறாரு, எலிமாஸ் அவரோட பேரு. அவர் என்ன பண்றாருனாக்கா, இந்த மாதிரி விச் கிராஃப்ட் பண்றதுல ரொம்ப கை சேர்ந்தவர், சார்சரர் இல்லைங்களா. அப்போ இவர் என்ன பண்றாருனாக்கா, அந்த ஊர்ல இருக்கிற நிறைய பேரை வந்து சத்தியத்தின் வழியில போகாதபடிக்கு இவரோட இதுல வச்சுட்டு இருக்கிறாருங்க. அப்போ பவுல் என்ன பண்றாருனாக்கா, நீ குருடாயிடுவ, ஏன்னா ஜனங்களை வந்து மனக்கண்களை நீ குருடாக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து சாப விட்டுறாரு. அவர் அதே மாதிரி ஆயிராருங்க இல்லைங்களா. தேவனோட கோபம் எப்படி வருது பாருங்க, இந்த மாதிரி தவறான இந்த அருவருப்பு காரியங்களை பண்றவங்க மேல. 2018வது வருஷம் அக்டோபர் மாசம் ஜார்க்கண்ட்ல வந்து ஒரு சம்பவம் நடக்குதுங்க. ஒரு வில்லேஜ்ல என்ன பண்றாருன்னா, நிறைய மந்திரவாதிகள் இருக்கிறாருங்க. அவங்க போயிட்டு அந்த வில்லேஜ் மக்களை வந்து ஏமாத்துறாருங்க, காசு போடுங்கிறாருங்க இல்லைங்களா, பயம் காமிச்சு. அப்போ போலீஸ்காரங்க என்ன பண்றாருங்க, அந்த ஊர்ல வந்து அவங்கள எல்லாம் அரெஸ்ட் பண்றாருங்க. அதுக்கப்புறம் இந்த கிறிஸ்டின் லீடர்ஸ் நிறைய பேர் அங்க போயிட்டு ஊழியம் பண்றாருங்க. அவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வந்து கொண்டு வராருங்க இல்லைங்களா. சொசைட்டிக்கு சொல்றாரு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க வந்து ஈடுபாடு காட்டக்கூடாது, தவறான விஷயம் இது, உங்க பணம் தான் வேஸ்ட் ஆகும், லைஃபே வந்து கெட்டு போயிடும், இதுல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க. இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு எச்சரிப்புங்க. எந்த மாதிரி உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு தேவன் காண்பிக்கின்ற எச்சரிப்புகள். இதை நம்ம ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணுங்க. 5வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தீய ஆவிகளுக்கு பதிலாக தேவனை மட்டுமே நம்ம நாட வேண்டும், தேவனை மட்டும்தான் தேடணும் இல்லைங்களா. ஷார்ட்கட்குள்ள போக கூடாதுங்க. போயிட்டு அஞ்சனம் பாக்குறது, குறி சொல்றதை கேட்கறது, ஜோஷியம் பாக்குறது, அஸ்ட்ராலஜி பாக்குறது இல்லைங்களா, செத்தவங்கள்ட்ட போய் பேசணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் அருவருப்பிலும் அருவருப்பு. தேவனுக்கு பிடிக்காத காரியம். தேவனுக்கு பிடிச்ச காரியங்களை செஞ்சா மட்டும் போதும் இல்லைங்களா. ஏசாயா 8ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல, ஐசையா சாப்டர் 8:19 என்ன சொல்றாருன்னு பாருங்க. உங்களிடம் முறுமுறுக்கிறவர்களையும் கிசுகிசுகிறவர்களையும் ஆகிய பிசாசுகளோட ஆலோசனை செய்கிறவர்களையும் மந்திரவாதிகளையும் நாடுங்கள் என்று அவர்கள் சொல்லும் போது, ஒரு ஜனங்கள் தங்கள் தேவனை நாட வேண்டாமா, ஜீவனுள்ளவருக்காக இறந்தவர்களை கேட்க வேண்டுமா. பாத்தீங்களா, உங்ககிட்ட வந்து நம்ம போய் மந்திரவாதியை பார்க்கலாம், செத்தவங்கள்ட்ட போய் பேசலாம், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், அந்த மாதிரி தவறான காரியங்களை பண்ணலாம்னு சொல்லும் போது, தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணும், ஜீவனுள்ள தேவனை தான் நாடணும், இந்த மாதிரி தவறான காரியங்களுக்கு போலாமா அப்படின்ட்டு தீர்க்கதரிசி வந்து கேள்வி கேட்கிறாருங்க. ஆனா பண்றாருங்க. இன்ஃபேக்ட் வந்து சவுல் ராஜா, இஸ்ரேலோட முதலாம் ராஜா, அவரே என்ன பண்றாரு, ஒரு காலகட்டத்துக்கு பின்னாடி தேவன் அவர்கிட்ட பேசலங்க. ஏன்னா தேவனுக்கு அவர் கீழ்ப்படியல. அப்ப என்ன பண்றாரு, எந்தோர் அப்படின்ற ஒரு ஊருக்கு போறாருங்க. அங்க ஒரு அஞ்சனம் பாக்குற ஒரு ஸ்திரீ இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு, எனக்கு சாமியலோட ஆவிய வரவை, நான் அவர்கிட்ட பேசணும் அப்படின்றாருங்க.
சோ தேவன் என்ன சொன்னாரு, இந்த மாதிரி காரியம் பண்றவங்க யாருமே ஊர்ல இருக்கக்கூடாது, துரத்தணும்ன்றாருங்க. லாஸ்ட்ல பார்த்தா சவுல் ராஜாவே இந்த மாதிரி அருவருப்பான காரியம் பண்றாரு. லாஸ்ட்ல அவர் 5 தான் போனாருங்க. இந்த மாதிரி காரியங்களுக்கு போறவங்க கடைசியில என்ன ஆவாங்க, எந்த மாதிரி நாசமா போவாங்க அப்படின்றதுக்கு சவுல் ராஜா ஒரு எச்சரிக்கை நமக்கு. மார்ட்டின் லூத்தர் என்ன பண்றாருனாக்கா 1521 ஏடியில 1521ல விட்டன்பர்க்ல நிறைய பேர் வந்து இந்த குறி சொல்றது, மேஜிக் பண்றது, இல்லைங்களா, அஞ்சனம் பாக்குற காரியங்கள் அதிகமா பண்ணிட்டு இருக்கிறாரு அந்த ஊர்ல. இவர் ரொம்ப ரொம்ப என்ன பண்றாருன்னா ஊக்கமா ஊழியம் பண்றாருங்க. எல்லாருக்கிட்டே போயிட்டு தேவனுடைய வார்த்தையை தவிர நீங்க எதையுமே நம்ப கூடாது, இந்த மாதிரி தவறான காரியங்கள் பின்னாடி நீங்க போவாதீங்க அப்படின்ட்டு. இவருடைய சத்தியம் வந்து ரொம்ப பாப்புலர் ஆகுதுங்க. நிறைய பேர் வந்து அந்த தவறான காரியத்தை விட்டுட்டு வராருங்க. ரொம்ப 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 ஸ்பிரிட்டா இவரு என்னங்க போதகம் பண்றாரு. இது தப்பு, தேவனுக்கு பிடிக்காத அருவருப்பான காரியம், பைபிளுக்கு அகென்ஸ்டான விஷயம், இந்த மாதிரி காரியங்களை நீங்க வந்து ஈடுபாடு காட்டாதீங்க அப்படின்ட்டு சொல்றாருங்க. 2021 ஜூன் மாசம் வந்து கேரளால ஒரு சம்பவம் நடக்குது. குறிப்பிட்ட சில நபர்கள் என்ன பண்றாங்கனாக்கா, நீங்க வந்து எங்களுக்கு காசு கொடுத்தீங்கன்னாக்கா உங்க மேல யாராவது பில்லிசூனியம் பண்ணியிருந்தா இல்ல சாப விட்டு இருந்தா அது எல்லாத்தையும் நாங்க வந்து என்ன பண்ணிடுவோம், நீக்கி போட்டுருவோம். நாங்க சில மந்திரங்கள் எல்லாம் பண்ணி உங்களுக்கு ஒண்ணும் வராத மாதிரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராட் பண்ணி நிறைய பேர்ட்ட வந்து காசு இது பண்ணியிருக்கிறாருங்க. சோ இது போலீஸ்க்கு தெரிஞ்சு அவங்கள அரெஸ்ட் பண்ணி அது ரொம்ப பெரிய விஷயம் ஆச்சுங்க. எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க ஜனங்களை. இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறாருங்க சகோதர சகோதரி. நிறைய பேர் வந்து இதை நம்புறாருங்க. நம்ம இவங்கள்ட்ட போனா நம்மளுக்கு ஒரு விடிய காலம் வந்துடும், நம்ம லைஃப்க்கு வந்து ஒரு ரிலீஃப் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாருங்க. ஆனா காசு தான் வேஸ்ட் ஆகும். தேவனுக்கு அருவருப்பு தான் பண்ணுமே தவிர வேற எந்த பிரயோஜனமும் நம்ம லைஃப்ல இதுல வராதுங்க, இல்லைங்களா. தேவனை விட்டு தூரம் போவோம். கடைசியில நம்ம வந்து நாசமா போயிடுவோம். இதுதான் நடக்கும், வேற எதுவுமே நடக்காது. நம்ம ஆத்மாவை ஆதாயம் பண்ண முடியாதுங்க. ஆறாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா எச்சரிப்பு தராரு. எதுக்கு விரோதமானாக்கா, நம்ம யாரை பார்த்தோம் பொறாமப்படக்கூடாது. அதுதான் வந்து ஈவில் ஹை, இல்லைங்களா. பொல்லாப்பா வந்து பாக்குறது. ஒருத்தர் நல்லா இருந்தா அதை பார்த்து சந்தோஷப்படாம பொறாமப்படுறது. அவர் எப்படி அந்த நல்ல ட்ரெஸ் போடலாம், அவங்க எப்படி நல்லா சாப்பிடலாம், அவங்க எப்படி சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சோன்னு வச்சுங்களேன், ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். இதுவும் சாத்தானோட கேரக்டர் தான், இல்லைங்களா. நீதிமொழிகள் 28 22 இதை பத்தி சொல்றாருங்க. ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 28:22 செல்வந்தனாக விரைவாக ஆக நினைக்கும் தீய கண் உடையவன் தன்னிடத்தில் வறுமை வரும் என்று அறியான். பாத்தீங்களா, அவனுக்கு என்ன எண்ணம், எப்படின்னா பணக்கார ஆயிடணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறான் மத்தவங்கள பார்த்து. ஆனா அவனுக்கு என்னதான் வரும், வறுமை தான் வரும், இல்லைங்களா. நம்மளும் மத்தவங்கள பார்த்து நான் ஏன் அப்படி ஆகக்கூடாதுன்னு நினைச்சு ரொம்ப ரொம்ப தப்பு. மத்தவங்க சந்தோஷமா இருக்கும்போது அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படணும், இல்லைங்களா. 30வது ஏடியில இயேசு கிறிஸ்து வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய உடம்புக்கு எது வெளிச்சமா இருக்குதுனாக்கா கண்ணுங்க. கண்ணு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இல்லைங்களா. நம்ம என்ன பாக்குறோமோ நம்மளோட தாட்ஸ் அப்படியே ஓடும். நம்ம நல்ல விதமா பார்க்கணுங்க, தவறான விதத்துல பார்க்க கூடாது. அந்த பொறாமை, பேராசை இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஹார்ட்டை வந்து கரப்ட் பண்ணிடும். ஆவிக்குரிய வாழ்க்கையை அப்படியே அழிச்சு போட்டுடும். அதனால கண்ணு வந்து ரொம்ப தெளிவா இருக்கணும். சோ இந்த ஈவலைக்கு அகேன்ஸ்டா இயேசு கிறிஸ்து எச்சரிப்பு இவ்வளவு ஆழமா கொடுக்குறாருங்க சகோதர சகோதரி. கிரீஸ் நாட்டுல 6வது செஞ்சுரியில பிலாசபர்ஸ் என்ன பண்றாங்கனாக்கா நிறைய விஷயத்த எழுதுறாரு இந்த பொல்லாப்பா பாக்குற விதத்தை பத்தி. இது எதனால வருதுனாக்கா பொறாமையில வருது. இதனால ரிலேஷன்ஷிப் வந்து பாதிக்கப்படும், யாருக்கிட்டயும் நம்ம வந்து ஃப்ரெண்டா இருக்க முடியாது. அதனால இதுக்கு எச்சரிப்பா இருங்க அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. லேட்டரா கிறிஸ்தவ ஊழியக்காரங்க என்ன பண்றாங்கனாக்கா இதை ரொம்ப ஆழமா எக்ஸ்பிளைன் பண்றாரு. எதனால வருதுனாக்கா பொறாமையினால வருது. இதயத்துல ஒரு பொறாமை, அதனால நம்ம வந்து தவறா பாக்குறோம். அதனால இந்த மாதிரி எண்ணத்தை விட்டுறணும். இது வந்து சூப்பர் நேச்சுரல் பவர் கிடையாது, இல்லைங்களா. அமானுஷ்யமான விஷயம் எல்லாம் கிடையாது. நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த தவறா எண்ணம், அதனாலதான் நம்ம வந்து அப்படி பாக்குறோம். சோ இது வந்து ரொம்ப டேஞ்சரான விஷயம். இதை யாருமே வந்து செய்யக்கூடாது அப்படின்ட்டு எச்சரிக்கிறாங்க. 2023 என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, இஸ்தாம்புல், இல்லைங்களா, அந்த ஊர்ல இந்த போட்டோல வருது பாருங்க. இதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஈவில் ஐ பீட்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப சேல் ஆகுதுங்க. நிறைய பேரை வந்து இதை வாங்குறாங்க. எதுக்காகனாக்கா இதை வாங்கி வச்சா யாராவது நம்மள தப்பா பார்த்தாக்கா நம்மளுக்கு வந்து எதுவுமே ஆகாதுன்ற நம்பிக்கை அவங்களுக்கு. இதோட சேல் நீங்க பாத்தீங்கன்னாக்கா யாரெல்லாம் இந்த ஊருக்கு வராங்களோ இதை வாங்காம போகாத அந்த லெவலுக்கு வந்துச்சு. மிஸ்ஃபார்ச்சுன் வராது, தப்பான எந்த ஒரு விஷயமும் வராது. இது வந்து நம்மளுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனா இருக்கும்ன்ற நம்பிக்கை. இதுக்கு கிறிஸ்தவ ஊழியக்காரங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா இதெல்லாம் நம்மளுக்கு வந்து பாதுகாப்பா இருக்காது, தேவன் மட்டும் தான் நம்மளுக்கு பாதுகாப்பு. தேவன் மேல விசுவாசம் நம்ம வைக்கிறோம் இல்லைங்களா, அதுதான் பாதுகாப்புங்க, இல்லைங்களா. யார் எப்படி வேணா பாத்துக்கிட்டோம்,
தேவன் நம்மளுக்கு வந்து துணையா இருக்கும்போது யாருமே ஒண்ணும் செய்ய முடியாதுங்க. நமக்குள் இருக்கிறவர் மிகப்பெரியவர். இந்த உலகத்துல இருக்கிறவங்கள பார்க்கிலும். அத நம்ம வந்து மறந்துடக்கூடாது. 7வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இயேசு தீய ஆவிகள அதிகாரத்த வந்து முறியடித்தாருங்க. பார்த்தீங்கன்னாக்கா, ஏடி 31ல என்ன பண்றாருங்க, லிஜியான் அப்படின்ற ஒரு பொல்லாத ஆவிகள் ஒரு மனிதனுக்குள்ள வந்து பூந்துட்டு இருந்துச்சு. அப்ப இவர் என்ன பண்றாரு, அத வந்து அத்தாரிட்டியோட விரட்டுறாருங்க. இதுல இருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னாக்கா, நம்ம இயேசுவின் பின்னாடி இருந்தோம்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி பொல்லாத ஆவிகளின் அந்த ஒரு காரியங்கள் இல்லைங்களா, அது நம்மள வந்து அணுகாதுங்க. நம்ம பயப்படவே நம்ம சத்தியத்துல ஆழமா ஸ்ட்ராங்கா இருக்கும் போது அந்த சத்தியத்தின் மூலியமா நமக்கு ஒரு விடுதலை வரும். அதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்கள் சத்தியத்தை அடைவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் அப்படின்ட்டு சொல்றாருங்க. சத்தியம் தெரியலன்னு வச்சுங்களேன், இதுல இருந்து நம்மளுக்கு விடுதலை கிடையாதுங்க சகோதர சகோதரி. எதை கண்டும் நம்ம வந்து பயப்பட தேவையில்லை. நம்ம தேவன் மிகப்பெரியவர். 390வது ஏடியில 390 ஏடியில மிலான்ல வந்து ஒரு விஷயம் நடக்குதுங்க. அங்க ஆம்ப்ரோஸ் அப்படின்ற ஒரு பிஷப் இருக்கிறார். இவர் என்ன பண்றாருனாக்கா, அவரோட சர்மன்ஸ்ல வந்து ஏசு கிறிஸ்துவ நம்ம ஆழமா நம்பினோம்னு வச்சுங்களேன், எந்த ஒரு பொல்லாத விஷயத்த கூட நம்ம வந்து ஜெயிக்கலாம் அப்படின்ட்டு எல்லாரையும் வந்து ஊக்கப்படுத்துறாரு. இல்லைங்களா? இந்த மேஜிக்கல் அட்டாக்ஸ் பத்தி நீங்க வந்து பயப்படாதீங்க. பொல்லாத ஆவிகளை கண்டு நீங்க அஞ்சாதீங்க. தேவன் நம்ம கூட இருக்கும்போது நம்ம எதுக்குமே பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டுங்க. 20 தடவை பைபிள்ல இந்த விச் கிராஃப்ட் சார்சரி பத்தி வருதுங்க. இல்லைங்களா? ஸ்ட்ராங்லி தேவன் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி விஷயத்த பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொல்றாருங்க. இது அருவருப்பு அப்படின்னு தான் சொல்றாருங்க. எல்லா இடத்துலயுமே அப்படித்தான் வருதுங்க. எதுலயுமே வந்து சப்போர்ட் பண்ற மாதிரியே இல்லைங்க. 8வது விஷயம் நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி சூனியம் பண்றவங்க, பிளாக் மேஜிக் பண்றவங்க, இதன் பின்னாடி போறவங்க, அஞ்சனம் பாக்குறவங்க, குறி சொல்றவங்க, இவங்க எல்லாருக்குமே என்னதான் முடிவு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, 2ஆம் மரணம், தேவனுடைய நியாய தீர்ப்பு அவங்க மேல வரும். அதனால இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்க சகோதர சகோதரி. அவ்வளவு சீரியஸான விஷயங்க இது. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 8வது வசனம். ரெவலேஷன் சாப்டர் 21 verse 8. பயப்படுகிறவர்களும் விசுவாசம் இல்லாதவர்களும் அருவருப்பானவர்களும் கொலைகாரரும் விபச்சாரிகளும் சூனியக்காரரும் விக்கிர ஆராதனைக்காரரும் பொய்யர்களும் எல்லோரும் அக்கினியும் கந்தகனும் எரிகின்ற கடலிலே தள்ளப்படுவார்கள். இதுவே இரண்டாம் பாத்தீங்களா, இந்த மாதிரி காரியங்கள் பண்றவங்களுக்கு 2ஆம் மரணம் தான் வரும். இதுதான் அவங்களுடைய முடிவு அப்படின்றாருங்க. சோ இத வந்து நம்ம சாதாரணமாவே எடுத்துக்கூடாதுங்க. ரொம்ப ரொம்ப சீரியஸா இந்த எச்சரிப்பை நம்ம வந்து எடுத்துக்கணும். சைமன் மேகஸ் அப்படின்றவர் இருக்கிறாருங்க. 35வது ஏடியில ஒரு சம்பவம் நடக்குது. அது என்னன்னாக்கா, சமாரியா பகுதியில பேதுரு ஊழியம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த சைமன் மேகஸ்ன்றவரு நிறைய பேரை வந்து ஏமாத்திட்டு வச்சுட்டு இருக்கிறாரு. இல்லைங்களா? இந்த சூனியம் பண்றது, மேஜிக் பண்றது எல்லாம் பார்த்து ஜனங்க வந்து மயங்கிட்டு இருக்கிறாரு. இப்போ பேதுருவோட பாப்புலாரிட்டி வந்து பெருகிட்டே இருக்குது. நிறைய பேர் வந்து பேதுரு பின்னாடியே போறாங்க. ஏன்னா பேதுருக்கு தேவன் வந்து சில வல்லமைகள் கொடுத்திருந்தார். அதுல ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா, அவரு ஜெபம் பண்ணி யார் தலையில கை வச்சாலும் பரிசுத்த ஆவியின் வரம்னு வரும். இத பார்த்து இவருக்கும் வந்து என்ன வருது, எனக்கும் இந்த பவர் இருந்துச்சுன்னா ஜனங்க நிறைய பேர் என் பின்னாடி வருவாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு காசு கொடுக்குறாருங்க பேதுருக்கிட்ட. எனக்கும் இந்த வல்லமை வர மாதிரி நீங்க பண்ணுங்க. நான் யார் மேல கை வைக்கிறேனோ அவங்களுக்கு ஹோலி ஸ்பிரிட் வரணும் அப்படின்னும் போது, நீயும் தேவனுடைய வல்லமையை நீ காசு குத்து வாங்கணும்னு நினைக்கிறியா? ரொம்ப ரொம்ப தப்பு. இது தேவனுடைய கிஃப்ட். அதெல்லாம் காசு குத்து வராது. இதோட நீயும் அழிஞ்சு போ அப்படின்ட்டு அவரை திட்டிறாரு. சோ தேவனுக்கு அந்த அளவுக்கு பிடிக்காத காரியங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்ப ரொம்ப எச்சரிப்பா இருக்கணுங்க சகோதர சகோதரி. 2020வது வருஷம் பிப்ரவரி மாசம் ஒரு சம்பவம் நடக்குதுங்க தன்சானியால, ஆப்பிரிக்கால. அங்க சில பேர் என்ன பண்றாங்கன்னாக்கா, இந்த விச் கிராஃப்ட் ரிச்சுவல்ஸ் பண்றாருங்க. அதுவும் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா சில டாக்டர்ஸ் பண்றாரு. அப்ப போலீஸ் இதுல இன்வால்வ் ஆகி அவங்கள எல்லாரையும் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா நிறைய பேர் வந்து இவங்க பின்னாடி போயிட்டாரு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, நிறைய சர்ச்ல இருந்து ஊழியக்காரங்கள வந்து அவங்களுக்காக பிரேயர் பண்ணி, அவங்களுக்கு கைடன்ஸ் பண்ணி, இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்க வந்து ஈடுபாடு காட்டக்கூடாது. இதுல இருந்து வெளியே வரணும். இது அறுவர் சொல்லி அவங்கள திருத்தினாருங்க. சோ இந்த மாதிரி சம்பவங்கள் வெறும் தான்சானியால மட்டும் இல்லைங்க. நிறைய ஊர்கள்ல அங்கங்க வந்து தினந்தோறும் நடந்துட்டு தான் இருக்குது. நம்ப இந்த விஷயங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். 9வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் என்ன பண்றாரு, நம்மள வந்து இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டாருங்க. ஆச்சரியமான ஒளிக்குள்ள நம்மள வந்து கொண்டு வந்திருக்கிறாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அந்தகாரத்துல இருந்தோம் இல்லைங்களா? அப்போதான் இந்த மாதிரி காரியங்கள வந்து பண்ணிருப்போம். ஆனா இப்போ அந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்ம போக்கூடாது. ஏன்னா நம்மள வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. இத வந்து நம்ம வந்துடக்கூடாதுங்க சகோதர சகோதரி. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். கொலோசியன் சாப்டர் 1:13ல அவர் நம்மை இருளின் அதிகாரத்திலிருந்து விடுவித்து தமது அன்பான குமாரனுடைய ராஜ்யத்துக்குள் கொண்டு சென்றார். பாத்தீங்களா? இப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவோட ராஜ்யத்துக்குள்ள இருக்கோங்க. ஆவிக்குரிய ராஜ்யத்துக்குள்ளங்க. நமக்கு ராஜா யாருங்க? இயேசு கிறிஸ்து.
ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கும்போது இந்த பொல்லாத ஆவிகளோட கிரியைகள் நம்ம வாழ்க்கைய ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. இவர் கூட நம்ம இருக்கிற வரைக்கும். இவரை விட்டு தூரம் போனேன்னு வச்சுங்களேன், அப்ப நிச்சயமா நடக்கும். அதனால இயேசு நம்ம கூட இருக்கும்போது நம்ம பயப்பட வேண்டியது இல்லைங்க. ஏன்னா பேதுருவ பார்த்து இயேசு சொல்றாருங்க, சாத்தான் வந்து உன்னை இது பண்ணணும்னு ஆசைப்பட்டான். ஆனா நான் உனக்காக வந்து வேண்டிக் கொண்டேன்றாருங்க. இதுதான் நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்ம கூட இருக்கிறாருங்க. அவரோட அதிகாரத்துக்கு மிஞ்சின பவர் ஒண்ணும் இல்லைங்க சாத்தான்து. 30வது ஏடியில கப்பர்நகூம்ல ஜெப ஆலயத்துல அசுத்தமான ஆவி இருந்துச்சுங்க ஒரு மனிதனுக்குள்ள. அவரோட அதிகாரத்தை கொண்டு என்ன பண்றாரு? அந்த ஆவியை வந்து ஓட வைக்கிறாருங்க இயேசு கிறிஸ்து. எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுறாருங்க. எப்படி இவருடைய கட்டளைக்கு வந்து இந்த டீமன்ஸ் வந்து கீழ்ப்படியுதே அப்படின்ட்டு. அவருக்கு கீழ்ப்படியணுங்க. அவர் ராஜாதி ராஜா. நம்ம பயப்பட வேண்டிய இல்லங்க. ஏன்னா பயத்தின் ஆவியை வந்து தேவன் நமக்கு கொடுக்கலங்க. வல்லமையான ஆவியை தேவன் வந்து நமக்கு கொடுத்திருக்கிறாரு. 10வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒன்ஸ் நம்ம வந்து இருள்ல இருந்து வெளிச்சத்துக்கு வந்த பின்பு திருப்பி இருளின் காரியத்துக்குள்ள போகக்கூடாதுங்க. நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுத்துப்பாங்க இல்லைங்களா? நல்லா சபைக்கு வருவாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க? பின்னாடி போயிட்டு இந்த மாதிரி விட்ச் கிராஃப்ட்குள்ள போறது, மத்தவங்க மேல பொறாமைப்படுறது, தவறான காரியங்களை வந்து செய்யறது எல்லாமே வந்து கிறிஸ்டியன் கம்யூனிட்டிஸ்லயே நடக்குதுங்க. ரொம்ப ரொம்ப அருவருப்பான காரியம். தேவனுக்கு பிடிக்காத காரியம் இல்லைங்களா? எபேசர் 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல எபேசியன் சாப்டர் 5:11ல இருளின் பயனற்ற கிரியைகளோடு உங்களுக்கு சம்பந்தம் இருக்கக்கூடாது. அவற்றை கண்டித்து வெளிப்படுத்துங்கள். பாத்தீங்களா? இதுக்குள்ள உங்களுக்கு சம்பந்தம் இருக்கக்கூடாது. அதை வந்து நீங்க கண்டிக்கணும், வெளிப்படுத்தணும். இந்த மாதிரி காரியங்களை வந்து பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொல்றாருங்க. பிலிப்பு பட்டணத்துல 49வது ஏடியில பவுல் வந்து ஒரு காரியத்தை வந்து பண்றாருங்க. ஒரு ஸ்திரீ இருக்கிறாங்க. இவங்க வந்து அந்த ஊர்ல வந்து இந்த குறி சொல்ற காரியங்களை வந்து பண்றாருங்க. இதனால நிறைய லாபம் வந்து வருது. அவங்களுக்கு மேல மாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. எப்ப வந்து பவுல் அந்த ஊர்ல வந்து ஊழியம் பண்றாருங்க, நிறைய பேர் வந்து இவங்கள நம்பாம இயேசு கிறிஸ்துவ நம்புறாருங்க. பவுல் பின்னாடி போறாங்க, ஞானஸ்தானம் எடுக்கிறாருங்க. இவங்களோட பிசினஸ் வந்து பாதிக்குது. அப்போ பவுல் என்ன பண்றாருனாக்கா, அந்த பொல்லாத ஆவி அந்த அம்மா மேல இராதபடிக்கு காஸ்ட் அவுட் பண்ணிடுறாருங்க. இல்லைங்களா? சோ இதுதான் தேவனுடைய வல்லமை சகோதர சகோதரி. எப்போ நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ, வெளிச்சத்துக்கு வந்தோமோ, நம்ம திருப்பி இந்த பாவமான காரியத்துக்கு வந்து நம்ம போவே கூடாதுங்க. 1738வது வருஷம் லண்டன்ல வந்து ஒரு சம்பவம் நடக்குது. ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்ட் அப்படின்ற ஒரு ஊழியக்காரர் ஸ்ட்ராங்கா வந்து ஊழியம் பண்றாருங்க. கிறிஸ்தவர்கள் யாருமே வந்து இந்த குறி சொல்றதுக்கு பின்னாடி போகக்கூடாது. மந்திரவாதம் பண்றது, சூனியம் வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை ஈடுபாடு காட்டவே கூடாது. ஏன்னா தேவனை மட்டுமே நம்ம நம்பணும். இந்த மாதிரி சூப்பர் நேச்சுரல் பிராக்டிசஸ்ல வந்து ஈடுபாடு காட்டக்கூடாது. அது சாத்தானோட விஷயம் அப்படின்னு சொல்லும் போது லண்டன்ல வந்து ரொம்ப பெரிய எழுப்புதல் வருதுங்க இவருடைய ப்ரீச்சிங்னால. சோ அந்த மாதிரி இந்த காலகட்டத்துல தவறான அருவருப்பான காரியங்களுக்குள்ள நம்ம வந்து போகக்கூடாதுங்க. 2022வது வருஷம் ஹைதராபாத்ல நிறைய பேரை வந்து அரெஸ்ட் பண்றாங்க போலீஸ். எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இவங்க வந்து ரொம்ப பெரிய ஸ்கேம் பண்ணியிருக்கிறாங்க. ஜனங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, நீங்க வந்து இவ்வளவு அமௌண்ட் கொடுத்தா போதும். உங்க மேல யாராவது பில்லி சுனியம் வச்சிருந்தா, ஏதாவது கட்டுக்கள் இருந்தா, அது எல்லாத்தையும் வந்து நாங்க வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். உங்க மேல சாப இருந்தா கூட அது பலிக்காத மாதிரி நாங்க பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி, ரொம்ப பெரிய அமௌண்ட் வந்து லம்சமா என்ன பண்ணிக்கிறாங்க, லூட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து போலீஸ்க்கு தெரிஞ்சு அவங்க எல்லாரையும் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. பாருங்க எந்த அளவுக்கு இந்த காலகட்டத்துல கூட முட்டாள்தனமா ஜனங்க இதன் பின்னாடி போறாங்க இல்லைங்களா? ஆனா நம்ம அப்படி இருக்கக்கூடாதுங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும். 11வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த பிளாக் மேஜிக், பில்லி சூனியம் இந்த மாதிரி சாத்தானோட கட்டுக்கள்ல இருந்து பாதுகாக்கும்படி தேவன் நமக்கு வந்து ஒரு ஆயுதத்தை கொடுத்திருக்கிறாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஆர்மர் ஆஃப் காட் அப்படின்ட்டு இல்லைங்களா? தேவனுடைய கவசம். அதை நம்ம போட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம எதை கண்டும் பயப்பட வேண்டியதில்லை. எப்போதுமே இந்த ஆர்மர் ஆஃப் காட் வந்து நம்ம போட்டுட்டே இருக்கணும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல நம்ம வந்து பார்க்கிறோம். பிசாசின் தந்திரங்களுக்கு எதிராக நிலைத்திருக்க தேவனுடைய முழு கவசத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். அந்த முழு கவசத்தையும் நம்ம போட்டுக்கணும் தலையிலிருந்து கால் வரைக்கும். அது என்னென்ன அப்படின்றத அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றாருங்க. இதன் அடிப்படையில மார்ட்டின் லூத்தர் என்ன பண்றாரு, 16வது நூற்றாண்டுல ஜெர்மனியில ஆழமா இதை பத்தி வந்து போதிக்கிறாரு. என்ன சொல்றாருனாக்கா, கிறிஸ்தவர்கள் எதன் மேல வந்து டிபெண்டா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஜெபத்தின் மேல, விசுவாசத்தின் மேல, வேதத்தின் மேல வந்து நம்ம டிபெண்டா இருக்கணும். வேற எந்த ஒரு விஷயத்தின் மேல டிபெண்டா இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சூப்பர்ஸ்டிஷன்ஸ், மேஜிக்கல் பிராக்டிசஸ் இதுல டிபெண்டா இருக்கக்கூடாதுன்ட்டு வார்ன் பண்றாரு. ஏன்னா அந்த ஊர்ல ஜனங்க நிறைய பேர் இதை வந்து அந்த காலகட்டத்துல பண்ணிட்டு இருந்தாருங்க. அதுக்கு விரோதமா இவர் வந்து வார்னிங் கொடுக்குறாருங்க. சோ இந்த எபேசியர் 6ஆம் அதிகாரத்தை வந்து ஆழமா ஜனங்க மத்தியில வந்து போதிக்கிறாருங்க. இது
இதன் முக்கியத்துவத்த நம்ம நல்லா உணர்ந்தவங்களா இருக்கணுங்க. ஏன்னா, இது இல்லாம நம்ம ஆவிக்குரிய போராட்டத்த ஜெயிக்கவே முடியாதுங்க சகோதர, சகோதரி. புதிய ஏற்பாட்டுல நெறைய இடங்கள்ல பில்லி சூனியத்த பத்தி, சூனியம் வைக்கிறத பத்தி வசனங்கள் வருது. அப்போஸ்தலர் நடவடிக்கையில இருக்குது, வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம வாசிக்கும் பொழுது, ஒரு விஷயத்த கன்சிஸ்டன்ட்டா நம்மளால பார்க்க முடியும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சூனியமோ, மத்த விஷயம் எதுவுமே இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லங்க. அவருடைய வல்லமைக்கு முன்னாடி இது எல்லாமே பவர்லெஸ். இஸ் த சுப்ரீம் அத்தாரிட்டி இல்லைங்களா? எல்லா அதிகாரத்துக்கும் மேலாக தேவன் அவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். தேவனுடைய வலது பாரிசத்துல இன்னைக்கு வீற்றிருக்கின்றவர் அவர். அவர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம எதை கண்டும் பயப்பட வேண்டியது இல்லைங்க சகோதர சகோதரி. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய சித்தம் இருந்தால் கூடி சீக்கிரம் இன்னொரு காணொளியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுகளுக்கும் நன்றிகள். தேங்க்யூ so மச். ஆமென்.